தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். விபத்தில் சிக்கிய விமானத்தின் ஒரு பகுதியை நாம் தற்போது அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியது என்ற தகவல்கள் ஏற்கனவே வந்த நிலையில் தற்போது அருகில் இருக்கும் அந்த கட்டடங்களை உடைத்துக் கொண்டு விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. விமானத்தின் சக்கரம் பொருந்திய ஒரு பகுதியை நாம் தற்போது பார்க்கிறோம். அந்த இடமே தரைமட்டமாகி இருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். 240க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி மிகப்பெரிய கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த நொறுங்கிய விமானத்தின் ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில், மறுபுறம் விழுந்து நொறுங்கிய விமானத்தின் பாகங்கள் ஆங்காங்கே கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. விமான விபத்து என்ன காரணத்தினால் ஏற்பட்டது என்ற விவரம் தற்போது வரை தெரியவராத நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. விமானத்தின் ஒரு குறிப்பிட்ட பாகம் தலைக்குப்புற கவிழ்ந்து கிடக்கும் நிலையில் தற்போது திரையில் தெரிகிறது. அங்கிருக்கும் கட்டடத்தை உடைத்துக் கொண்டு கீழே விழுந்த விமானம் எந்த அளவுக்கு அந்த இடத்தை சேதப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் தற்போது திரையில் பார்க்கிறோம். மருத்துவ விடுதியில் தங்கியிருந்த மருத்துவர்களின் கதி என்னவானது என்ற ஒரு கவலையும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அங்கிருந்து வரும் பல்வேறு தகவல்களும் கவலை தரும் வண்ணமாகவே இருக்கும் நிலையில் மேலும் மேலும் அந்த சுற்றுப்புற பகுதியில் இருந்தவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. மருத்துவ விடுதியில் தங்கியிருந்த மருத்துவர்களின் கதி என்ன ஆனது என்ற ஒரு புதிய கவலை எழுந்திருக்கிறது. விமானம் விழுந்த கட்டட பகுதியும் தீப்பிடித்து எரியும் காட்சி வெளியானதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விமான விபத்து தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் தனது கவலையை தெரிவித்திருக்கிறார். விபத்தில் பிரிட்டிஷ்காரர்களும் இருந்த நிலையில் பிரிட்டன் பிரதமர் இந்த விபத்து தொடர்பாக கவலை தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தனது கவலையை குறிப்பிட்டு 169 இந்தியர்கள், ஒரு கனடா நாட்டினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இந்த விமானத்தில் பயணம் செய்த நிலையில் பிரிட்டனைச் சேர்ந்த 52 பேரும் பயணம் மேற்கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? அங்கிருந்து வரும் தகவல்கள் என்ன சொல்லுது? பிரியதர்ஷினி, மேகானி நகர் என்கிற பகுதி சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள பகுதியா இருக்குது. அகமதாபாத்தை பொறுத்தவரையும் எப்படி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அருகே குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கிறதோ, அதே போன்று அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மேகானி நகர் பகுதியில் தான் தற்போது ஏர் இந்தியா விமானம் விழுந்திருக்கிறது. ஒரு சோகமான விஷயம் என்ன என்றால், மருத்துவ மாணவர்களுடைய விடுதியை நோக்கி விமானத்தினுடைய முக்கிய பகுதிகள் பாய்ந்திருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் மதிய நேரத்தில் உணவு அருந்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல பெரும் சத்தத்தோடு விமானம் நேரடியாக கிராஷ் ஆகி விமானத்தின் பகுதிகள் விடுதியினுடைய மேல் பரப்பின் மீது விழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மேகானி நகரை பொறுத்தவரை அதிகமாக மருத்துவ விடுதிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அகமதாபாத்தில் அதிக அளவில் மருத்துவமனைகள் இந்த பகுதியில் தான் இருப்பதன் காரணமாக மருத்துவத்திற்காக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய விடுதியும் இருக்கிறது. விமானத்தின் முக்கிய பகுதிகள், குறிப்பாக அந்த விமானத்தினுடைய பாகங்கள் அதிக அளவிற்கு மேகானி நகர் பகுதி முழுவதும் சூழ்ந்து இருப்பதை தான் நம்ம காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. ஒரே புகை மூட்டமாக இருக்கிறது அந்த பகுதிகள் முழுவதுமே. குறிப்பாக 1 சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பு கொண்ட அந்த மேகானி நகர்ல சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கிறார்கள். குறிப்பாக நம்ம அந்த இடிந்த காட்சிகள் கொண்ட அந்த கட்டிடங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. புகை மூட்டமாகத்தான் அனைத்து பகுதிகளும் இருக்கின்றது. மாணவர்கள் மதிய நேரத்துல உணவு அருந்திக் கொண்டிருக்கும் தருணத்தில் விமானத்தினுடைய பாகங்கள் நேரடியாக கட்டிடம் மீது மோதி இருக்கிறது. விமானத்தினுடைய ஒவ்வொரு பாகங்களும் அந்த ஹாஸ்டல் விடுதியில உள்ள நுழைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம அந்த புகைப்படத்துல பார்க்க முடிகிறது. மாணவர்கள் அலறி அடித்து கொண்டு அந்த பகுதியை விட்டு வெளியேறியதாக அங்கிருக்கக்கூடிய தமிழர் தற்போது புதிய தலைமுறைக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக தெரிவித்திருந்ததை நம்ம பார்த்தோம்.
தொடர்ச்சியாக எத்தனை மாணவர்கள் இந்த விபத்தினால் மரணம் அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரங்கள் முழுமையாக வெளியாகவில்லை. இருந்தாலும் அந்த கட்டிடங்களுடைய காட்சிகளை பார்க்கும்போது விமானம் எந்த அளவிற்கு அந்த பகுதியில கிராஷ் ஆகி விழுந்திருக்கிறது, இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், இதனுடைய விளைவுகள் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. மேகானி நகர் என்பது அகமதாபாத்தில் மருத்துவ மாணவர்கள் விடுதியில் தங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. மருத்துவமனைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏர் இந்தியா விமான விபத்து காரணமாக ஒட்டுமொத்தமாக அந்த மேகானி நகர் பகுதி முழுவதுமேயே கரும் புகையினால் சூழ கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக NDRF வீரர்கள், குஜராத் மாநில காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், CISF உள்ளிட்டவர்கள் இந்த பகுதியில தற்போது மீட்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். கட்டிட இடிபாடுகளுக்குள் பொதுமக்களோ மாணவர்களோ யாராவது உள்ள சிக்கி இருக்கிறார்களா என்கிற ரீதியில தேடுதல் வேட்டையும் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக அந்த மாணவ விடுதி கட்டிடம் முழுவதுமேயே உருக்குலைந்திருக்கிறதை தான் நம்மளால காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. பிரியதர்ஷினி, ஏற்கனவே விமானத்தில் பயணம் செய்தவர்களில் 130க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில அந்த விமானம் விழுந்த பகுதியான மேகானி நகர் பகுதியுமே முழுவதுமாக சிதைந்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய தகவலும் உறுதிப்படுத்துகிறது. பிரியதர்ஷினி, நடந்த விபத்துல மருத்துவ விடுதியில இருந்த மருத்துவ மாணவர்களோட நிலை என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை எழுந்திருக்குது. பல்வேறு தரப்பினர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவர்த்தகன்.